என்னப்பா ஸ்கூல் கிளம்பிட்டே சொல்லும் ஏன் பில்ட்டு போடல குடு போட்டு வர்றேன் பா கண்ணு ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் ஓரமா போயிட்டு ஓரமா வா போயிட்டு வாப்பா இந்த ஓலை வேறையா ஓட்டையா போச்சு யார்கிட்ட காசு வாங்கி சரி பண்ண போறோம்னு தெரியல அரிசி பருப்பு காலி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ குழந்தைக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துடணும் எனக்கு அது போதும் சாமி சரி அண்ணாச்சிக்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் வணக்கம் அண்ணாச்சி என்னப்பா என்ன விஷயம் வீட்டில் ஓலை மேயணும் ஒரு 5000 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் 5000 கொடுக்க முடியாதுப்பா நீ பாட்டு வந்து நின்றுட்டு 5000 கொடு 10000 கொடுனா எங்க இருந்து போறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அண்ணாச்சி ஏதோ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஏற்பாடு பண்ணலாம் அதுவும் சாயங்காலம் வா எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றேன் அண்ணாச்சி வீடு ரொம்ப ஓட்டையா இருக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுங்க அண்ணாச்சி நீங்க 3000 ரூபாய் இல்லப்பா நீ வேற காலங்காத்தால கழுத்தா இருக்கிற இந்தாப்பா 1000 ரூபா தான் இருக்கு எப்பா வட்டி கரெக்டா வந்துடணும் அந்த ஞாபகம் வச்சுன்னு துட்டு வாங்க இந்தா ரொம்ப நன்றி அண்ணாச்சி வணக்கம் சார் யோ வாட்ச்மேன் ப்ராப்பரான ஷர்ட் ஷூ எங்கயா இல்ல சார் பேண்ட்லாம் கிழிஞ்சு போச்சு கை நீட்டி சம்பளம் வரல நெக்ஸ்ட் டைம்ல ஹாஸ்பிடல் வரக்கூடாது இந்த மாதிரிலாம் சார் டேய் கொஞ்சம் சீக்கிரம் வா Excuse me, sir. Yes, come in. சார் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் சார் பசங்களாம் ரொம்ப பயந்துருக்காங்க சார் என்ன பண்ணலாம் சார் சரி அட்மிட் பண்ணு ஓகே சார் 1 மினிட் என்ன சார் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு பைக்கில் ரேஸ் போயிருப்பாங்க போல சார் அப்போது பசங்க ஆக்சிடென்ட்னா வீட்டுக்கு தெரியாமல் உள்ளே வந்திருப்பாங்க இதை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் பில்லை போடுங்க பசங்க ஹார்ட் எப்படி டப்பு டப்புன்னு அடிக்குதோ அதே மாதிரி பில்லை டக்கு டக்குன்னு அடிங்க போங்க என்ன ஏன் மனுஷன் சார் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அவனும் என் புள்ள மாதிரி தான்ப்பா இதுக்கெல்லாம் ஏன்ப்பா நன்றி போப்பா பார்த்துக்கலாம் நான் இந்தாங்கண்ணா இந்த காசு கொஞ்சம் வச்சு இல்லை 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 இருக்கட்டும் ஒரு உயிரோட மதிப்பு விலை மதிக்க முடியாத ஒன்று அதை காசை கொடுத்துலாம் அசிங்கம் பண்ணாதீங்கப்பா போய் உன் ஃப்ரெண்டை நல்லபடியாக பார்த்துங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா பார்த்துக்கலாம் முருகண்ணா ஒரு நிமிஷம் ஏண்ணா வாட்மேன் கோபால் சொன்னானா வீட்டில் அவ்வளோ கஷ்டம் வச்சிருக்க ஏண்ணா பசங்க கொடுத்த காசு வாங்கியிருக்காம்ல சக்தி உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒண்ணுன்னா அது உயிர் தான் அதை காசை வாங்கி நான் கொச்சப்படுத்த விரும்பல ஏதோ பண்ணா அறியங்க இதோ விளாண்டுருக்கான்ப்பா சரி பார்க்கலாம்ப்பா சரிண்ணா
ஒருத்தனுக்கு பர்த்டேப்பா, கேக்கெல்லாம் கட் பண்ணாங்கப்பா. எனக்கும் அதே மாதிரி பண்ணுவியாப்பா? ஆசையா இருக்குப்பா. அவங்கெல்லாம் ருசிக்கு சாப்பிட்றவங்க, நாம பசிக்கு சாப்பிட்றோம். நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நாம தான் படிக்காமல் கொள்ளாமல் 5க்கும் 10க்கும் நாயா அலையிறோம். நம்ம பிள்ளையாச்சும் நல்லபடியாக படிக்க வச்சு எப்படியாவது ஒரு ஆளாக்கி விடணும் கடவுளே. போலாமாப்பா? போலாம்ப்பா. ஏன்ப்பா காலை செருப்பு போடல? நான் செருப்பு போடாமல் இருந்தாதான்ப்பா உன்னால் புது செருப்பு போட முடியும். அதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஹலோ, யாருப்பா? வாட்ச்மேனா? சொல்லுங்கண்ணா. வட்டி என்னப்பா ஆச்சு? இல்லைண்ணா. தேதி என்ன ஆகுது? 12ஆவலையா? துட்டு வாங்குவது மட்டும் ஊட்டான காலையில் வந்து நிற்கிற, வட்டிக்கு நாங்கள் அழிஞ்சு நிற்கணுமா? ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணா, தரேண்ணா. சாயந்தரத்துக்குள்ளே நீ துட்டை கொண்டு வரல, உங்கள் ஊட்டான வந்து அசிங்க பற்றி மானத்தை வாங்கிடுவேன். என்னை பற்றி தெரியும்ல? இல்லைண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணா. என்னை பற்றி தெரியும்ல உனக்கு? உனக்கு தான் அசிங்கமாக போயிடும். உன் மானத்தை நீ காப்பாற்றிக்கப்பா. சரிண்ணா. எனக்கும் அதே மாதிரி பண்ணுவியாப்பா? என்னை பற்றி தெரியும்ல உனக்கு? உனக்கு தான் அசிங்கமாக போயிடும். உன் மானத்தை நீ காப்பாற்றிக்கப்பா. சார், நம்ம ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேனுக்கு ஹார்ட் அட்டாக் சார். அட்மிட் பண்ணலாமா சார்? யாரை கேட்டு நீ அட்மிட் பண்ணலான்ற? சார், அவர் நம்ம ஹாஸ்பிட்டலில் சார் வேலை பார்க்குறாரு. உனக்கு ஒரு நாள் சம்பளம் வரலாம், நீ என்ன பண்ணுவ? அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சார். இதே ஒரு மாதம் சம்பளம் தரலனா வேலையை விட்டு நிற்பேன். என்கிட்ட வேலை பார்க்குற உனக்கே வேலையை விட்டு நிற்கணும்னு தோணும் போது அந்த இடத்துல காசு தானே பேசுது. அது உனக்கு சம்பளம், எனக்கு வருமானம். நான் இந்த ஃபீல்டில் சர்வீஸ் பண்ண வரல, பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கேன். இந்த மாதிரி ஆள்லாம் வேலை செஞ்சால் காசு கட்டவே முடியாது. அதுவும் இல்லாமல் அவர் ஆயுஸ் முழுக்க இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சாலும் அவரால் அந்த காசை கட்டவே முடியாது. சார், அப்போ என்ன சார் பண்ணலாம்? பேசாமல் ஒன்று செய், ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஜிஹெச்சுக்கு அனுப்பிவிடு. போய் வேலையை பாரு. ஓகே சார்.